கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவாராக. இந்த காலை செய்திக்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், பக்க நம்பர் 39, புதிய ஏற்பாடு, 21வது வார்த்தை, 23வது வார்த்தை நம்ம வாசிக்கலாம். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 23வது வசனம். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சந்ததிகளே, தேவனுடைய ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ராஜாக்களாய் ஆசாரியராய் அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இங்க வேதம் சொல்லுது பாருங்கள். 25ஆம் அதிகாரத்துல 14, 15 வசனத்தை கொஞ்சம் உற்று பார்க்கும்படி உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்துல 5 தாலந்தும், ஒருவனிடத்துல 2 தாலந்தும், ஒருவனிடத்துல 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நடந்த ஒரு சம்பவத்தை, நடக்க போற ஒரு சம்பவத்தை, இனி இந்த உலகத்துல வெளிப்பட போகிற ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல அழகாய் நமக்கு காண்பிக்கிறதே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் புறப்பட்டு போகும் பொழுது தன்னுடைய ஊழியக்காரர்களை தன்னிடத்துல அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவனுக்கு 5 தாளந்து கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாளந்து கொடுத்தார், ஒருவனுக்கு 1 தாளந்து கொடுத்தார். இது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்தார். நமக்கு உதாரணத்திற்காக 3 நபர்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 கொடுக்கப்பட்டதாகவும், வெகு நாட்களுக்கு பின்பு அவர் திரும்பி வந்து அவர்களிடத்துல அந்த காரியத்தை கொடுத்துட்டு போன காரியத்தை குறித்து கணக்கு கேட்டதாகவும் இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. பாருங்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனத்தை வாசிக்கிற, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். கொடுத்தது ஒரு காலம், கணக்கு கேட்கிறது ஒரு காலம். கொடுத்து ஆசீர்வதித்து விட்டு புறப்பட்டு போன ஒரு காலம் உண்டு, திரும்பி வந்து கணக்கை ஒப்புவி என்று சொன்ன ஒரு காலம் உண்டு. இப்ப கொடுத்துட்டு போன காலத்திலிருந்து திரும்பி வருகிற காலம் வரையும் நடந்த சம்பவத்தை தான் இந்த காலை வேளையில நாம் தியானிக்க போகிறோம். நமக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளிலே நம்முடைய ஜீவன் அவரிடத்துல புறப்பட்டு போகும். வேதத்துல சாலமோன் என்கிற ஞானி அழகா எழுதியிருக்கிறார், பிறக்க ஒரு காலம் உண்டு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு காலம் இருக்கு, இறக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, சேர்ந்திருக்கிற ஒரு காலம் உண்டு, பிரிந்திருக்கிற ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, அதை எரிய ஒரு காலம் உண்டு. இப்படி 29 காலங்களே அங்க தேவனுடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம். வேதம் சொல்கிறது, அதின் காலத்துல எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். அப்ப தேவன் ஒரு மனுஷனுக்கு உயிர் கொடுக்க, வரம் கொடுக்க, கனி கொடுக்க, தாளந்து கொடுக்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். உங்களுக்கும் கர்த்தர் அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், கணவனை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சம்பாதிக்கத்தக்க பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவரும் நம்முடைய முயற்சியினால சம்பாதிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் ஒன்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுது, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. சம்பாதிக்கிறோம் என்றால் அது தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. அதனால ஒருவரும் இதை குறித்து பெருமை பாராட்டல் ஆகாது. ஏனென்றால் சம்பாதிக்கத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுது, கர்ப்பத்தின் கனி
கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொன்றுமே கர்த்தர் நமக்கு கொடுத்தாதான். கர்த்தர் கொடுக்காவிட்டால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அப்ப அருமையானவர்களே, தேவன் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அதை ஒரு நாள் கர்த்தர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். அதுதான் இந்த நாளிலே எந்த மனிதன் அவருடைய பார்வையிலே உண்மையுள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்க, இந்த 2 வசனத்துல நீ கூர்மையாய் பார்த்தா, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், ஆகையால் அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியா வைப்பேன். உன்கிட்ட கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்ச ஆடுகளில, கொஞ்ச காரியத்துல நீ எவ்வளவு உண்மையா இருக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? அநேகத்துல அதிகாரியாக, அநேகத்துல எஜமானனாக, அநேகத்துல ஆளுநராக, அநேகத்துல உன்னை பெரிய மனுஷனாய் கர்த்தர் உயர்த்துவார். நீ முதலாவது கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். இந்த வேதத்துல சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 28:20 இதெல்லாம் நிறைய முறை நீங்க படிச்சிருப்பீங்க. மீண்டும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த காலை தியானத்துல நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் நினைப்பூட்டுதலுக்காக நாம் வாசிக்கலாம். இங்கு வேதம் சொல்லுது, பக்கம் 788வது பக்கம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். 2 காரியம் இருக்கு. உண்மையா இருந்தா அநேகத்துல என்ன பண்ணுவாரா? ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வானா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்கள். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அதுல வேதனையே இருக்காது, அதுல கண்ணீர் இருக்காது, அதுல கவலை இருக்காது, அதுல துக்கம் இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை இருக்காது, வேதனையை கூட்டார். இங்கு பாருங்க, வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான ஆகிறதற்கு, பணக்காரனாக ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். வேதத்துல பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கு. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், ஆனால் பண ஆசை அது தீமைக்கு வேறா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அநேக என்ன பண்ணாங்களே, தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையில சுய இச்சையினால நம்ம இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படாதபடி பண ஆசைக்கு நம்ம விலகி ஓடணும். பணம் தேவை, ஆனால் பணத்தின் மேல ஒரு மோகம், ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. இங்கு வேதம் சொல்லுது பாருங்க, உண்மையுள்ளவனாய் இருந்தா நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஈசாக்கு பாருங்க, பஞ்ச காலம்தான் அவனுடைய காலத்துல, பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு அவன் பலன் பெற்றான் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் வெறுங்கையனாய் புறப்பட்டான், அவனை ஐஸ்வர்ய சம்பந்தனாக கர்த்தர் மாற்றினார். வேதம் சொல்லுது, அவனுடைய வேலையாள் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு அநேக வேலையாட்கள் இருக்கிறாங்க, அநேக ஒட்டகங்கள் இருக்கு, பணிவிடைக்காரர்கள் இருக்கிறாங்க, என் எஜமானனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஆபிரகாம் உண்மையா இருந்ததுனால அவனை ஆசீர்வதித்தார். யோபு பாருங்க, கிழக்குத்திய புத்திரர்களே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் அவ்வளவு வேலையாட்கள், ஆடு மாடுகளை உடையவனா இருந்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அருமையானவர்களே, உண்மையா இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பரிபூரணமான ஒரு நன்மைக்குள்ள கொண்டு போவார். அப்ப இந்த மாசத்துல நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, பொருள்கள் எல்லாம் நிறைய கலப்படம் இருக்கு. ஒரு பால் வாங்கினா கூட அதுல கலப்படம் இருக்கு, ஒரு எண்ணெய் வாங்கினா கூட அதுல கலப்படம் இருக்கு, ஒரு கடுகு வாங்கினா கூட அதுல கலப்படம் இருக்கு, ஒரு அரிசி வாங்கினா கூட அதுல கலப்படம் இருக்கு. நீங்க கலப்படம் இல்லாத பொருள்களை பார்க்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் செய்யற தொழில்ல உண்மை இல்லை. பரலோக கண்கள் அதை பார்க்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு உண்மையா இல்லை, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு உண்மையா இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இல்லை, ஒரு எஜமானனுக்கு வேலையாட்கள் உண்மையா இல்லை. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, உன்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்புல, வேலையில நீ உண்மையாயிரு. அருமையான தம்பி தங்கச்சி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில உண்மை காணப்படணும். தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையுள்ளவனைத்தான் அநேகத்தின் மேல கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். நம்ம அதிகாரியா ஆகணும்னு ஆசைப்படுறோம், அநேக நன்மை நமக்கு உண்டாகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற அந்த சுபாவம் உண்மை. தேவனுடைய பிள்ளைகளே,
நமக்கு 24 மணி நேரம் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த 24 மணி நேரத்துல அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாய நேரம் 2 மணி நேரமும் 40 நிமிஷமும் நீங்க அவருக்கு கொடுக்கணும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்கிற நேரத்துல நம்ம எவ்வளவு உண்மையற்றவர்களாய் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஜெப வாழ்க்கையில எவ்வளவு உண்மையற்றவர்களாய் இருக்கிறோம். வேத வாசிப்பு வாழ்க்கையில எவ்வளவு உண்மையற்றவர்களாய் இருக்கிறோம். வேதத்தின்படி பார்க்கும் பொழுது நம்மகிட்ட இன்னும் உண்மை குறைவு இருக்கிறதுனாலதான் தேவனால் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்க முடியவில்லை. வேதத்துல பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம், 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இது எல்லாத்தையும் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 11:13 வாசிக்கலாம். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். புறங்கூறி திரிகிறவன், ஒரு காரியத்தை நம்ம ஒருத்தட்ட சொல்லுவோம், யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு. ஆனா அவங்க உடனே அதை போய் சொல்லிடுவாங்க. பாத்தீங்கன்னா புறங்கூறுதல். ஒருத்தரை பத்தி ஒருத்தட்ட சொன்னாதான் இன்னைக்கு தூக்கமே சிலருக்கு வருது. யோசித்து பாருங்க, நீங்க எத்தனை பேர்த்து செய்தியை எத்தனை பேர்த்துக்கிட்ட பரிமாறி கொள்றீங்க. யாராவது ஒரு விஷயம் நடந்துட்டாலும் அதை பிறருக்கு சொன்னாதான் நமக்கு ஓய்வே வருகிறது. அதுவரையும் நம்முடைய ஆவி அடங்க மாட்டேங்குது. போய் அதை சொல்லிடணும். அந்த செய்தி நான் தெரிஞ்சிருச்சு, நான் தான் இந்த செய்தியை மற்றவங்களுக்கு சொன்னேங்கிற அந்த நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக நம்ம மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடி ஓடி போய் அந்த காரியத்தை சொல்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, மற்றவர்களுடைய காரியத்தை புறம் கூறுதல், ரகசியங்களை வெளிப்படுத்துதல், பிறருடைய பலவீனங்களை சொல்லுவது, பிறருடைய காரியங்களை மற்றவர்களுக்கு காண்பிப்பது புறங்கூறி திரிகிறது என்று வேதம் சொல்லுது. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். அப்ப அது ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை நம்ம மறைக்கணும். வேதம் சொல்லுது, தன் இருதயத்துல வைத்து வைத்தாள் என்று வேதம் சொல்கிறது. மரியாள் தன் இருதயத்துல வைத்து வைத்தாள், ரெபேக்காள் தன் இருதயத்துல வைத்து வைத்தாள். நாமும் கிடைக்கிற எல்லா செய்தியையும் நம்ம உடனே மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில கலங்கத்தை நம்ம உருவாக்க கூடாது. அருமையான தம்பி தங்கச்சி, அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்களேன், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். அப்ப உண்மையுள்ள மனுஷன் அவன் காரியங்களை அடக்கி வைப்பான, வெளியே சொல்ல மாட்டான். தேவனுக்கும் தனக்கு மட்டும் தெரிய வைத்துக் கொள்வான். உண்மை இல்லாத ஒரு காரியத்தை, உண்மையான காரியத்தை கூட வெளியே சொல்வதற்கு நம்ம ரொம்ப யோசிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. ஏனென்றால் பிறரை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுடைய ரகசியங்கள் வெளியாகிறது, அவங்களுடைய வாழ்க்கையில அவகீர்த்தி உண்டாகிறது தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்து 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்களே. அங்கும் வேதம் அழகான ஒரு காரியத்தை சொல்கிறது. துரோகம் உள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம் என்று சொல்லி வேதம். உண்மையுள்ள ஒரு மனுஷன் நல்ல ஒரு ஔஷதத்துக்கு ஒப்பா இருக்கிறான். நல்ல ஒரு பரிமள தைலம் போல வாசனையுள்ள ஒரு மனுஷனாய் அவன் இருப்பான். அப்ப உண்மையுள்ளவர்களை தான் இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்கள் நம்மை தேடுகிறது. இந்த வேதத்தை நான் காலை வேளையில தியானிக்கிற வேளையில சில உண்மையுள்ள மனிதர்களை கர்த்தர் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னை ஏவி எழுப்பி உங்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம், தேங்க்யூ, 7ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையை வாசிக்கலாம். ஏசப்பா சொல்லுகிற வார்த்தை. தேங்க்யூ. 1 வாசியா. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்புகிறவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. நல்ல கவனிங்க. சுயமாய் பேசுகிறவன், தனக்கு விருப்பமானதையே பேசுறவன் தன்னுடைய மகிமையை தேடிக்கொள்கிறானா. ஆனால் தன்னை அனுப்புகிறவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். இந்த பூமியில கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். நீங்களும் நானுமாக இந்த உலகத்துல இறங்கி வரலங்க, ஒருத்தர் உங்களை அனுப்பி வச்சிருக்கிறார். குறிப்பிட்ட காலம் நீ இந்த உலகத்துல இன்னார் வீட்டுல இன்னாருக்கு மகனாக, இன்னாருக்கு மனைவியாக, இன்னாருக்கு கணவனாக, இன்னாருக்கு பிள்ளையாக இந்த இடத்துல நீ பிறந்து வாழுன்னு சொல்லி கர்த்தர் உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ. அப்ப வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்மளை அனுப்பி வச்சார் இல்லையா, ஆண் புத்திரனாக, பெண் பிள்ளையாக, அல்லது ஒரு முக்கிய பொறுப்பாளர்களாக கர்த்தர் நம்மளை அனுப்பி இருக்கிறார்ல இந்த பூமிக்கு. அவருடைய மகிமையை தேடுகிறவனோ எப்படி இருக்கிறானா, உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அப்ப நீங்களும் நானும் வந்ததின் நோக்கம், பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்கும்படி ஆசையாய் தொடருகிறேன். பின்னானவைகள் எல்லாம் மறந்துட்டு
முன்னானவைகளை நோக்கி, லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். அப்ப அவனுக்கு தெரியுது, கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்திற்காய் பிடித்திருக்கிறாரு. நானாக இந்த ஊழியத்திற்கு வரல, நானாக இந்த உலகத்திற்கு வரல, தேவன் என்னை பிடித்திருக்கிறாரு. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்க நான் ஓட்டத்தை ஓடுகிறேன். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நீங்களும் நானும் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை பிறக்க பண்ணி இருக்கிறார். நீங்களாக பிறக்கல, நீங்களாக உருவம் எடுத்துக்கொள்ளல, நீங்களாக ஆவியை உண்டாக்கி கொண்டு இந்த உலகத்திற்கு வரல. கர்த்தர் கொடுத்த ஆவி, கர்த்தர் தந்த தீபம் நமக்குள்ளே இருக்கிறது. அவர் குறிப்பிட்ட காலம் வரை நம்மளை வைத்திருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் ஓட்டத்தை முடிச்சு அவர்கிட்ட போகணும். கர்த்தர் சொல்றாரு, என் துதியை விக்கிரகங்களுக்கு நான் கொடேன். அருமையான தம்பி, தங்கச்சி, நம்மளையும் சபையையும் உருவாக்கினதோடைய நோக்கத்தை அவர் சொல்றாரு, இவர்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? தேவனை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, பணிந்து கொள்ளும்படியாக, வாழ்த்தும்படியாக, போற்றும்படியாக, புகழும்படியாக, அவரை கனம் பண்ணும்படியாக, அவரை மேன்மைப்படுத்தும்படியாக, அவருக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாய் விழுகும்படியாக, அவரையே 24 மணி நேரம் தூப கலசம் செலுத்தி அவரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு அனுப்பி வைத்திருக்கிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்புனர். மெய்ப்பர்கள்ட்ட கர்த்தர் இறங்கி சொல்றாரு, உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், ஒரு தேவன் பிறந்திருக்கிறார், நீங்க போங்க, அவர் மாட்டு தொழுவத்தில் இருக்கிறார், நீங்க போய் பாருங்கள். அங்க நீங்க போகும்பொழுது அவரை பார்க்கலாம், அவரை முன்னாடி வைத்திருக்கிறாங்க. உடனே அந்த மேய்ப்பர்கள் ஓடி போய் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 3 சாஸ்திரிகளை கர்த்தர் அனுப்பி வைத்தார், உணர்த்தினார். அவருடைய நட்சத்திரம் காணப்பட்டது. அவர்கள் அவரை தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள அழகழகான விலையேற பெற்ற பொக்கிஷங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து வெள்ளை போலங்கள், குங்கிலியங்கள் எல்லாம் கொண்டு வந்து மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிற அவருக்கு முன்பாய் கீழே விழுந்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு புறப்பட்டு போனார்கள். அப்ப பாருங்க, அவங்க சாஸ்திரிகள், ஞானவான்கள், அவர்கள் பல விதமான அனுபவம் உள்ளவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்திருக்க, கை குழந்தையா இருக்கிறார். ஆனா அவர்களுக்கு தெரியும், இவர் பாலகன் அல்ல, இவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற அனுரோதயம். இவர் தான் நம்முடைய இரட்சகர், இவர் தான் நம்முடைய மேசியா, இவர் தான் நம்மை உருவாக்கினவர், இவர் தான் நம்மை ஜெனிப்பித்தவர், இவர் தான் நம்மை நியாயம் தீர்க்க போகிறவர். அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்திருக்கிற ரூபம் தான் அதே ஒளிய, ஆனால் உள்ள இருக்கிறவரோ வல்லமையுள்ள பயங்கரமான பராக்கிரமசாலி என்பதை அறிந்தவர்களாக அந்த சாஸ்திரிகள் அவருக்கு முன்பாய் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு தங்கள் பொன்னையும் வெள்ளை போலங்களையும் குங்கிலியங்களையும் தாங்கள் கொண்டு வந்திருந்த உயர்ந்த அந்த அழகான காரியங்களை எல்லாம் தேவனுக்கு முன்பாய் வைத்திருக்காங்க. உச்சிதங்களை எல்லாம் தேவனுக்கு முன்பாய் வைத்து பணிந்து கொண்டார்கள். அப்ப அவர்களுக்கு தெரியும், கர்த்தர் என்னை அனுப்பினதன் நோக்கம் அவரை பணிந்து கொள்வதற்காக. மெய்ப்பர்களுக்கு தெரியும், என்னை கர்த்தர் அனுப்பினதின் நோக்கம் அவரை பணிந்து கொண்டு அவரை பற்றி பிறருக்கு சொல்லும்படியாக. அந்த மெய்ப்பர்களுக்கு தெரிகிற அந்த சத்தியம் கூட இன்னைக்கு நமக்கு தெரியல. தம்பி, தங்கச்சி, கர்த்தர் உங்களை இந்த உலகத்துல அனுப்பினதினுடைய உண்மையான நோக்கம் என்ன? நீங்களாக உங்களுக்காக வாழ்ந்துட்டு, உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு, உங்களுடைய தேவைகளை சந்திச்சுட்டு, உங்களுக்காகவே நீங்கள் திருப்திப்பட்டு கொண்டு வாழ்வதற்காக கர்த்தர் உங்களுக்கு ஜீவ காலத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். திறப்பில் நிற்க ஒரு மனிதனை நான் தேடுகிறேன், ஒருவனையும் காண்பேன். எல்லாம் உங்க வேலை உங்க வேலைன்னு போனா என்னுடைய வேலைக்கு யாரு போவா? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? அருமையான தம்பி, தங்கச்சி, தேவன் உங்களை அனுப்பினதின் நோக்கம் அவரு காரியமாய் நீங்கள் இந்த பூமியிலே சுற்றி திரியணும். அவரு காரியமாய் நீங்கள் எதையாவது ஒரு நற்பலன்களை, நற்காரியங்களை இந்த உலகத்துல செய்யணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனை பேர் கண் இல்லாம பிறந்திருக்காங்க? எத்தனை பேர் தாய் தகப்பன் இல்லாம பிறந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் பிறக்கும் பொழுதே அனாதைகளா பிறந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் பிறக்கும் பொழுதே ஒரு பார்வையற்றவர்களாய், ஒரு கையற்றவர்களாய், ஒரு காலற்றவர்களாய், முடமாய் பிறந்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நல்ல கண்கள், நல்ல கால்கள், நல்ல உருவ அமைப்புகள், உருவ தோற்றங்களை கொடுத்திருக்கிறார். இதனுடைய நோக்கம் என்ன? சிற்றின்ப பிரியராய் வாழ்வதற்காகவா? சுகபோக பிரியராய் வாழ்வதற்காகவா? தற்பிரியராய் வாழ்வதற்காகவா? பணப்பிரியராய் வாழ்வதற்காகவா? இருமார்ப்புக்காரர்களாய், அகந்தை உள்ளவர்களாய் வாழ்வதற்காகவா? அல்லது மனம் போன போக்கிலே போவதற்காகவா?
இல்ல தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி அவருக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த அழகான வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுத்திருக்கிறார். இதை நம்ம ஒருபோதும் மறக்க கூடாது தேவனுடைய ஜனமே. இங்க வேதம் சொல்லுது பாருங்கள், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன். அப்ப தினந்தோறும் ஓம் மூலியமாய் கர்த்தர் மகிமைப்படணும். வேதம் சொல்லுது, நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன். உங்க மூலியமா கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? தினந்தோறும் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துறீங்களா? உங்க குடும்பம் மூலியமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? உங்க பிள்ளைகள் மூலியமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? உங்களுடைய வாழ்க்கை மூலியமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? உங்கள் தொழில்கள் மூலியமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? உன்னுடைய மனைவி மூலியமாய், உன் கணவன் மூலியமாய், உன் பிள்ளைகள் மூலியமாய், நீ கையின் பிரயாசத்தின் மூலியமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? தன்னை அனுப்புகிறவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனா இருக்கிறான். நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு தொழில்ல உண்மையா இருக்கிறோம்? நம்முடைய கையில நம்ம செய்யக்கூடிய தொழில் உண்மையா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன். நம்மகிட்ட உண்மை இல்லைன்னா கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? லூக்கால சொல்றாரு பாருங்களேன், 16ஆம் அதிகாரம் 10வது வசனம், 107வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையை வாசிக்கலாம். எல்லாரும் இந்த பகுதியை தயவு செய்து இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில உண்மையுள்ளவனா இருக்கிறான். பாருங்க, சாப்பாடு சமைக்கிற பெண்களுக்கு தெரியும், 2 கிலோ அரிசி போட்டு சமைச்சாலும், 5 கிலோ அரிசி போட்டு சமைச்சாலும், 10 கிலோ அரிசி போட்டு சமைச்சாலும் டெஸ்ட்டுக்கு எடுக்கிறது கொஞ்சம் சோறு தான் எடுப்பாங்க. எடுத்து நசுக்கி பார்ப்பாங்க. ஒரு 2 சோறு 3 சோறு வெந்துருச்சுன்னா சாப்பாடெல்லாம் வெந்துருச்சு. பூரா சோறையுமா நசுக்கி பார்க்குறோம். அது மாதிரி காய்களை நீங்க வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு அடுப்புல இருக்கிற பூரா காயுமா தின்னு பார்க்குறீங்க? ஏதோ ஒன்றை எடுத்து நசுக்கி பார்ப்பீங்க அல்லது சுவைத்து பார்ப்பீங்க. அது ஒன்று வெந்திருந்தா எல்லாமே வெந்துருச்சுன்னு நீங்க கணக்கு கொண்டு வந்துருவீங்க. கர்த்தர் நம்மகிட்ட அப்படிதான், கொஞ்சத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன்ப்பா, இந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தேன்னா நீ எப்படி இருப்ப தெரியுமா? அநேகத்திலையும் நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறாய். அந்த வசனத்தை வாசிய, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். அப்ப நீ உன் குடும்பத்துல, உன் சம்பளத்துல, உன்னுடைய வேலையில, உன் எஜமானனுக்கு, உன் காரியதர்சிக்கு, உன்னை கண்காணிக்கிற கண்காணிப்பாளருக்கு, உனக்கு மேல யார் அதிகாரியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? உண்மையுள்ளவனா நீ இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு? இன்னும் உன்னை அநேகத்துல என்ன பண்ணுவார்? எஜமானனாயும் கர்த்தர் மாற்றுவார். இங்க பாருங்க, வசனம் சொல்றது, கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். அப்ப சின்ன ஒரு காரியத்துல நம்ம அநீதி செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது, சின்ன ஒரு காரியத்தில் நம்ம உண்மையா இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த கணக்கு கவுண்டிங் எப்படி முடியும்னா, அநேகத்திலே நீ உண்மையற்றவன் என்றுதான் அது முடியும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, அப்ப எவ்வளவு வாழ்க்கையில உண்மை என்பது நம்ம இந்த காலை வேளையில தியானத்துல நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருக்கு உண்மையா இருக்கிறோம், யாருக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நமக்கு தெரியும். நம்முடைய இருதயமே நம்மளை தீர்ப்பு சொல்லும். வேதம் சொல்லுது, உன் இருதயமே உன்னை குற்றவாளி என்று தீர்க்குமானால் உன் இருதயத்திலும் பெரியவராய் ஒருவர் இருக்கிறாரே. வீணான வார்த்தைகளை குறித்து ஒரு நாள்ல நியாய தீர்ப்பு நாளில் நம்ம கணக்கு கொடுக்கணும். இதை யோசித்து பாருங்க, எவ்வளவு கிளவிகள் பேச்சு நம்மகிட்ட இருக்கு, எவ்வளவு வார்த்தைகளை, வீண் வார்த்தைகளை, விரயமான வார்த்தைகளை நம்ம பேசுறோம். நம்ம பேசுற 1000 வார்த்தை, ஒரு நாளைக்கு 1000 வார்த்தை பேசுனா அதுல கிட்டத்தட்ட 500 வார்த்தை விரயமான வார்த்தை தான் பேசுறோம். தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத சம்பாசனைகள், கிளவிகள் பேச்சு. கிளவிகள் பேச்சுனா அது எப்படி மீனிங்னா, அதிகாலையில் அவர்களுக்கு தூக்கம் வராது, எழுந்து உட்கார்ந்து ஊர்ல இருக்கிற எல்லா கதையும் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குருவியின் சத்தத்திற்கு எழுந்திருக்க வேண்டியதாகி பிரசங்கில எழுதுறார். தூக்கமே அவங்களுக்கு வராது. ஒரு பாட்டு சத்தம் கூட அவங்களை எழுப்பிடும், ஒரு குருவி சத்தம் கூட அவங்களை எழுப்பிடும். தூக்கம் அவர்களுக்கு வராது. அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு என்னென்ன அவ அந்த அப்படி, இவை இப்படி, இவன் இப்படி, இவை இப்படி, அந்த பிள்ளை இப்படி, இதான் கிளவி பேச்சு, உட்காந்து பேசுறது. நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளை, உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. நீ பூமியில் இருக்கிறாய், தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனா அவருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது. நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல வந்து நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாரு பார்க்க போறா, நம்ம பேசுறதெல்லாம் தெரியுமா? கட்டாயம் தெரியும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க பேசுற அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? பதிவு செய்திருக்கிறார். ஒரு செல்போன்ல பாருங்க, ரெக்கார்டு இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் அது பதிஞ்சிடும்.
இது மாதிரி நிறைய வாய்ஸ் கால் இருக்கு, எல்லாமே பதிஞ்சிரும். விடுற சுவாசம் கூட அதுல பதியுது. உலகத்துல ஒரு மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு உங்க சத்தத்தையும் சுவாசத்தையும் பதிவு செய்யும் என்றால், பரலோகத்தை உருவாக்கின தேவன், பூமியை உருவாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை ஆளுகிற கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகளை பதிவு செய்து அந்த வார்த்தைகளை நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு வருவார். அதனால உங்க வார்த்தைகள் சரியான வார்த்தைகளாய், சுருக்கமான வார்த்தைகளாய், தேவனுக்கு மகிமையான வார்த்தைகளாய், வீண் வார்த்தைகளாய் இல்லாதபடி, அளப்புகிற வார்த்தைகளாய் இல்லாதபடி, கெட்ட வார்த்தைகளாய் இல்லாதபடி, பொய்யான வார்த்தைகளாய் இல்லாதபடி உண்மையுள்ள வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவார். 3 நபர்களை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில இந்த தியானத்துல வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். ஆனாலும் மீண்டும் மீண்டும் அவைகளை நாம் தியானிக்கும் பொழுது அது நமக்குள்ள பட்டை தீட்டப்பட்ட வைரமாய் ஜுவாலிக்கும். அது பட்டை தீட்ட தீட்ட அந்த வசனம் நமக்குள்ளே பிரகாசத்தை கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 51வது பக்கம், பழைய ஏற்பாடு, 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனுமாயிருந்தான். இந்த மனுஷன் போத்திபார் என்கிற ஒரு மனுஷன் யோசேப்ப விலை கொடுத்து 20 வெள்ளி பணத்திற்கு வாங்கிட்டு போறான். இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவனு வேதம் சொல்லுது பாருங்க. யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனுமாயிருந்தான். அப்ப யோசேப்பு பிறப்பிலே எப்படிப்பட்டவன்? அழகானவன். சௌந்தரியம் அப்படின்னா, சௌந்தரியம்னா ரொம்ப அழகு, பிரைட்னஸ்ல ஓவர் பிரைட்னஸ், அவனத்தான் சௌந்தரியவான் என்று சொல்லுவாருங்க. அப்ப பிறப்பிலே யோசேப்பு சௌந்தரியம் உள்ளவன் பிளஸ் அழகு நிறைந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை குழியில போட்டாங்க. 20 வெள்ளி பணத்திற்கு வித்து போட்டாங்க. யார் வித்தது? சொந்த அண்ணன்களே வித்துட்டாங்க. எதற்கு? காய்மகாரம், விரோதம், கசப்பு. அவனுக்கு கர்த்தர் சொப்பனம் பார்க்கிற கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால சொப்பனத்தின் நிமித்தம் யோசேப்பை அவர்கள் பகைத்தார்கள், ஊழியத்தின் நிமித்தம் பகைத்தார்கள், தெரிந்து கொண்டதில் நிமித்தம் பகைத்தார்கள், அழைப்பின் நிமித்தம் பகைத்தார்கள், தேவனுடைய முன்குறிப்பின் நிமித்தம் பகைத்தார்கள். இப்ப அழகான ஒருத்தன் பகைக்கப்படுகிறான், சௌந்தரியம் உள்ள ஒருவன் பகைக்கப்படுகிறான், பிறப்பிலேயே ரொம்ப நேர்த்தியாய் பிறந்த ஒருத்தன் பகைக்கப்படுகிறான். சரி, இப்ப இவனை விலை கொடுத்து வாங்கிட்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு அந்த போத்திபார் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சான். 3ஆம் வசனம், கர்த்தர் 2ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுத்தியுள்ளவனாய் இருந்தான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. இப்ப இந்த போத்திபார் வாங்கிட்டு போனவன் யோசேப்பை உற்று பார்க்கிறான். அழகு மட்டுமல்ல, சௌந்தரியம் மட்டுமல்ல, பிளஸ் அவனோட என்ன இருக்குதுன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அழகு இருந்தா மட்டும் பத்தாது, சௌந்தரியம் இருந்தா மட்டும் பத்தாது, படிப்பு இருந்தா மட்டும் பத்தாது, வீடு இருந்தா மட்டும் பத்தாது, ரூபம் இருந்தால் மட்டும் பத்தாது, நமக்கு கர்த்தர் கூட இருக்கணும். தம்பி தங்கச்சி, கர்த்தர் கூட இருந்தா குழியில தள்ளுவாங்களா? கர்த்தர் கூட இருந்தா வித்து போடுவாங்களா? கட்டாயம் அவர் கூட இருந்தாலும் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். ஏனென்றால் நம்ம எகிப்துக்கு போனா தானே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். அதற்காக கர்த்தர் கூட இருந்தாலும் பல இடங்களில் நமக்கு பல காரியத்தை அவர் அனுமதிக்கிறார். வேதம் சொல்லுது, தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் அக்கினியில் நடக்கும் பொழுதும் நீ வேகாது. அப்ப கர்த்தர் அக்கினிக்குள்ளேயும் கடலுக்குள்ளேயும் கொண்டு போனாலும் கூட இருப்பாரு. அழகாய் சங்கீதக்காரன் சொல்றாரு, நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினே, ஆனால் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அப்ப சில பாதைகள் தேவன் கூட இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில வரும். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்கலாம், ஏங்க கர்த்தர் எங்களோடு இருக்கிறாருன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏங்க எங்களுக்கு கஷ்டம், ஏன் எங்களுக்கு வருத்தம், ஏன் எங்களுக்கு வேதனை, ஏன் எங்களுக்கு பற்றாக்குறை, ஏன் எங்களுக்கு தரித்திரம், ஏன் எங்களுடைய வீட்டுல போராட்டங்கள்? வேதம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உண்மையுள்ளவன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். நீ உண்மையுள்ளவன் என்று விளங்குவதற்காக சில பாதைகளில் கர்த்தர் உன்னை அனுமதிப்பார். இப்ப பாருங்க, இந்த அழகானவன் குழியில விழுந்தான். இந்த அழகானவன் 20 வெள்ளி பணத்திற்கு விற்கப்பட்டான். இந்த அழகானவன் ஒரு வீட்டுல அடிமையாய் போய் வேலை செய்கிறான். அந்த அடிமையாய் இருக்கிற வீட்டுல தான்
அந்த எஜமானன் இவனை கூர்ந்து பார்க்கிறான், கவனித்து பார்க்கிறான், அவனை பல இடங்களில் சோதித்து பார்க்கிறான். அவன் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். அப்ப அருமையான தம்பி, நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ உண்மையுள்ளவனா இரு, கர்த்தர் உன்னோடு இருப்பார். அப்ப அவன் உண்மையை கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனால அந்த எஜமானன் என்ன செஞ்சாரு பாருங்க, 6வது வசனம், தனக்கு உண்டான எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. பாத்தீங்களா? கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தாருன்னா நீ எந்த வீட்டுல இருக்கிறியோ அந்த வீட்டுல இருக்கிறத எல்லாத்தையும் உன் கையில ஒப்பு கொடுப்பார். ஊரை உன் கையில ஒப்பு கொடுப்பார், ஃபேக்டரி உன் கையில ஒப்பு கொடுப்பார், நீ தொழில உன் கையில கொடுப்பார். நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்து உன்னை எஜமானனாய் மாற்றுவார். காரணம், அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதுனால, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதுனால, அவன் கர்த்தரை பற்றி கொள்கிறதுனால கர்த்தர் அந்த கிருபையை அவனுக்கு கொடுக்கிறார். பாருங்க, போத்திபாரு வீட்டுல எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா? எத்தனை பேர் எகிப்து தேசத்துக்காரங்க அவன் வீட்டுல இருக்கிறாங்க. எகிப்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் அவன் வீட்டுல இருந்தாலும் சிறையாக கொண்டு போகப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் தேசத்து ஒரு மனுஷன் கையில தான் வீட்டு காரியத்தை எல்லாம் விசாரிக்க கொடுத்துட்டான். எவ்வளவு பெரிய உயர்வு பார்த்தீங்களா? அடுத்த நாட்டுல அடுத்த இடத்துல கர்த்தர் இவனை உயர்த்தி தலையா வைக்கிறார். அவங்களெல்லாம் வாளாகவும் யோசேப்பை கர்த்தர் தலையாவும் வைக்கிறார். காரணம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஒருவேளை அவன் சிறையாக கொண்டு போகப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அவன் 20 வெள்ளி பணத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அவன் குழியில விழுந்திருக்கலாம், ஒருவேளை அவனுடைய சகோதரர்கள் அவனை காட்டி கொடுத்திருக்கலாம், விற்று போட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் கூட இருந்து அவன் எஜமானுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணி அந்த தேசத்துல அவனை உயர்த்தினார். சரி பாருங்க, அதுக்கு அடுத்து அவனுக்கு வரக்கூடிய நெருக்கத்தை பாருங்க. 9ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்க வாசிக்க வேண்டாம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடினா உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதுக்கு மேல் வசனம், மனைவி பாவத்துக்கு தூண்டுகிறாள். அவன் இந்த வீட்டுல அவன் தான் எஜமானன் போல இருக்கிறான். அவர் தான் உண்மையான எஜமானன் போத்திப்பாரு. ஆனா சகலத்தையும் என் கையில கொடுத்துட்டார். நீ உன் மன விருப்பப்படி இந்த வீட்டுக்குள்ள நீ போகலாம், வரலாம், எந்த இடத்துலயும் நீ உலாவலாம், எல்லாவற்றுக்கும் நீ தான் எஜமானன் போல நடந்து கொள்ளலாம். அழகா சொல்றான் பாருங்க, தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றை குறித்து விசாரியாது இருந்தான். அப்ப எல்லாவற்றையும் யோசேப்பு தான் நிர்வகிக்கிறான். அவன் ஒரு நிர்வாகியாய் மாறிட்டான். போத்திபாருடைய அரண்மனையில, போத்திபாருடைய வீட்டில, போத்திபாருடைய பண்ணையில, போத்திபாருடைய தோட்டத்துல, போத்திபாருடைய நிர்வாகத்துல எங்கும் இவன் தான் அதிகாரியாய் இருக்கிறான். ஒரே ஒரு காரியம் இவனுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டதாக யோசேப்பே தன் வாயை திறந்து சொல்லுகிறாரு பாருங்களே. 9ஆம் வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. மனைவியாகிய உன்னை தவிர, போத்திபாருடைய மனைவியாகிய உன்னை தவிர வேறு ஒன்றையும் எனக்கு அவர் ஒதுக்கி வைக்கல. எல்லாவற்றிலையும் நான் போகலாம், எந்த ரூமுக்குள்ளேயும் போகலாம், எந்த தொழிலையும் நான் செய்யலாம், எந்த காரியத்தையும் செய்யலாம். அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம், சுதந்திரம் கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகனை இந்த பொண்ணு பாவம் செய்ய தூண்டுறா. பாவத்துக்கு நித்தமும் 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 போராடினாள் என்று சொல்லி 10வது வசனம், அவள் நித்தமும் நித்தமும் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் மாதக்கண நாள் நிகழ்வு அல்லங்க தேவனுடைய பிள்ளைகளை. இது நித்தமும் நித்தமும் பல மாதங்கள், பல நாட்கள், பல காலங்கள் இது ஓடுது. தெனோலும் போராடுறா. எப்படியாவது இந்த யோசேப்பு என்கிற ரூபம் உள்ளவனை தன் வகப்படுத்திடணும், தன்னோடு கூட இசைத்து கொள்ளணும், இணைத்து கொள்ளணும், தன்னுடைய பாவத்துக்குள்ள இச்சைக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லி அந்த போத்திபாருடைய மனைவி இச்சகமான வார்த்தைகளை துணிந்து 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 பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல. நீங்கள் மேல் வசனத்திலே இதை பார்க்கலாம், பிந்தின வசனத்திலே இதை பார்க்கலாம். தினந்தோறும் அவனோடு போராடுகிறாள் போராடுகிறாள். 7வது வசனத்திலே இருக்கு, அடுத்து 10வது வசனத்தில் இருக்கு. நீங்க படித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் நேரலையில் இருக்கனால இதை வாசிக்க கூடாது. நித்தமும் 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 பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே பேசிக்கிட்டே அந்த பாவத்தை நினைப்பு படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு பொண்ணு ஒரு வாலிபனிடத்தை நம்ம பாவத்தை தூண்டும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி அந்த பாவத்திற்கு காரியத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா யோசேப்புடைய உள்ளத்துல இருக்கிறது ஒரே ஒரு காரியம். அவன் சொல்லுகிறான் பாருங்க, இப்படி இருக்க 9ஆம் வசனத்துல, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கரம் தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? அந்த காலத்துல இருந்த ஒரு மனுஷங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு. அப்ப அவனுக்கு தெரியுது பிறருடைய மனைவி பொல்லாங்கு, இச்சகமான காரியம் பொல்லாங்கு, பிறருடைய மனைவியை இதோ எடுத்துக்கொள்வது பொல்லாங்கான ஒரு காரியம் என்று யோசேப்பு காலத்திலேயே தெரியும்னா, இன்றைக்கு வருகையின் காலத்தில் இருக்கிற நமக்கு பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக. பிறருடைய மனைவியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாச்சு. நம்முடைய வாழ்க்கையில இச்சை அநேக பாவத்துக்கு அதுதான் முதல் காரணம். தேவனுடைய பிள்ளைகள், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்குமா? பாருங்க, ஏவாளு அந்த பழத்தை பார்த்து இச்சித்தாள். அது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கத்தக்கதுமா இருக்கிறது. அதை பார்த்த உடனே ஆசைப்படுறான். ஆசை தாங்க இச்சை என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த பழம் எல்லாமே பழம்தான். அந்த மரத்துல இன்னும் நிறைய பழம் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு பழத்தின் மேல அவளுடைய கவனம் இருக்குது. ஏனென்றா அது இச்சகமான ஒரு பழமா, இச்சையை தூண்டக்கூடிய ஒரு பழமா இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு அவளுக்குள்ள வந்துச்சு. அந்த பழம் சாப்பிட்டதுனால ஏதேன் தோட்டத்தை விட்டே அவள் துரத்தப்பட்டாள் என்று வேதம் சொல்லுது. சிம்சோன் பாருங்களேன், ஒரு பெண்ணு என் பார்வைக்கு அவள் எப்படி இருக்கிறாளா? அழகா இருக்கிறா. அவளையே நான் கொல்ல வேண்டும். அவ்வளவுதான். அந்த ஒரு காரியம் தான் என் கண்ணுக்கு அவ பிடிச்சிட்டா. அவ அந்நிய ஜாதி, வேற ஜாதிக்காரி. அவளுக்கும் இவனுக்கும் உறவு கிடையாது. பின்னும் பிறகுள்ள காரியத்தை நம்ம தொடக்கூடாது என்று வேதம் சொல்லுது. அந்நியரோடு கலவக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இவன் சொல்றான், எனக்கு அவ கண்ணுக்கு பிடிச்சவ, அவளை தான் நான் கொல்லணும், அவதான் எனக்கு வேணும். ஆனா கடைசியில வேதம் சொல்லுது, அந்த கண்களே பிடுங்கப்பட்டு அவன் மாவரைத்தான் என்று வேதம் சொல்லுது. அப்ப கண்ணு, இச்சைக்கு கண்ணு தாங்க முதல். அதனாலதான் உன் கண்ணு இடர்லா இருந்தா உன் கண்ணை பிடுங்கி போடு என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இன்னைக்கு இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இவன் பாருங்க யாருமே கிடையாது வீட்டுல. இவன் நினைச்சிருந்தா பாவம் செஞ்சிருக்கலாம், சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். இவனுக்கு அண்ணன் தம்பி யாரும் அங்க கிடையாது, அப்பா அம்மா யாரும் கிடையாது. இவனை கேள்வி கேட்க அங்க யாருமே கிடையாது. அங்க மனைவி ரெடி, அவனுடைய மனைவி ரெடியா இருக்கா, பாவத்துக்கு ரெடியா இருக்கிறா. எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கு. ஆனா இவன் இருதயம் மட்டும் சாதகமா இல்ல, இவன் உணர்வு மட்டும் சாதகமா இல்ல, இவனுடைய சிந்தனை மட்டும் சாதகமா இல்ல. இவனுடைய இருதயம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பா இருக்கிறது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனை, வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளை, ஊழியர்களே, ஊழியத்தில் இருக்கிற ஸ்தானாதிபதிகளே, சந்தர்ப்பங்கள் சாதகமா இருக்கிறதுனால பாவம் செய்துக்கலாமா? யாருமே பார்க்கலைங்கிறதுக்காக தவறாய் வாழ்ந்துக்கலாமா? என்னை யாரு பார்க்கிறாங்க அதுக்காக நான் எதை வேணாலும் செய்துக்கலாமா? இல்ல தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய கண்கள் 7 கண்கள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கு. கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாது. செல்போன்ல தானே பாக்குறோம், நம்ம யூடியூப்ல தானே பாக்குறோம், பேஸ்புக்ல தானே பாக்குறோம். யாருக்கும் தெரியாது, உண்மையிலே யாருக்கும் தெரியாது. ஆனா உன்னை படைச்சவருக்கு தெரியும். நீ எதை பார்க்கிறேன் என்று கர்த்தருக்கு தெரியும். நீ யாரோட பேசுறீங்கிறது கர்த்தருக்கு தெரியும். கணவனை கண்ணை கட்டிடலாம், மனைவியை கண்ணை கட்டிடலாம், பிள்ளைகளை கண்ணை கட்டிடலாம், எஜமானனை கண்ணை கட்டிடலாம், நம்ம எல்லாரும் ஏமாத்திரலாம். ஆனா உன்னையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜாவை ஏமாத்தவே முடியாத தேவனுடைய பிள்ளைகளை அவரு நம்மளை பார்க்கிறார். அவர் உண்மையுள்ளவனை தான் இந்த மாசத்துல அவர் ஆசீர்வதிக்க போறாரு. அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. யோசேப்புக்கு பாருங்க, எல்லா அட்மாஸ்பியர் எல்லாம் கரெக்ட். அவன் நினைத்திருந்தால், உணர்ந்து அவன் மனசு வச்சிருந்தா, அவன் சிற்றின்ப பிரியனாய், சுகபோக பிரியனாய், மாம்சீக பெருந்தினிக்காரனாய் அவன் அந்த வீட்டுக்குள்ள உல்லாசமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்ப பாவம் தேவனுக்கு விரோதமானது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நிச்சயமாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, இவனை கர்த்தர் உயர்த்தினாரா? இவ்வளவு உண்மையுள்ளவன இதுக்கு அடுத்து தாங்க ஜெயிலுக்கு போறேன். இவள்கிட்ட பாவம் செய்யாத ஒரு காரணத்துக்காக இவனுக்கு கிடைச்ச வெகுமதி சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். அங்க எல்லாரும் சேர்ந்து சிறைக்குள்ள கொண்டு போயிட்டான். சிறைக்குள்ள எப்படி இருக்கு யோசித்து பாரு. குற்றமற்றவன் சிறைக்குள்ள இருக்கிறான், உண்மையுள்ளவன் சிறைக்குள்ள இருக்கிறான், அழைக்கப்பட்டவன் சிறைக்குள்ள இருக்கிறான், தரிசனக்காரன் சிறைக்குள்ள இருக்கிறான். அவன் நினைச்சிருப்பான்ல, நான் பாவம் செய்யாததுக்கா இந்த தண்டனை,
இது கேட்கிற தம்பி தங்கச்சி, நீங்களும் உண்மையின் நிமித்தம் நெருக்கப்படுறீங்களா? உபத்திரவத்தை அனுபவிக்கிறீங்களா? உண்மை ஒரு நாள் நிச்சயமே உங்க தலையை உயர்த்தும். நீங்க ஒரு நாள் வாழ்ந்திருப்பீங்க, சுகித்திருப்பீங்க. அடுத்து 41 வாசித்து பாருங்களே. அவன் உயர்த்தப்பட்டானா? அதே தேசத்துல கர்த்தர் அவனை எப்படி உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். 41 ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், நீங்களும் ஒரு நாள் பார்ப்பீங்க, நீங்க நல்லா இருக்கிறத நீங்களும் பார்ப்பீங்க, உண்மையுள்ளவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களும் நல்லா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. வார்த்தையை பாருங்க, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கி இருக்கிறேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி. கவனிங்க, இந்த மோதிரம் பார்வோன் கையில் இருக்க வேண்டிய மோதிரம். அடுத்து இந்த மோதிரம் பார்வோன் மகனுக்கு போக வேண்டிய மோதிரம், பார்வோனுடைய சந்ததிகளுக்கு போக வேண்டிய மோதிரம். ஏனென்றால் அது ராஜாங்க மோதிரம், முத்திரை மோதிரம், அதிகார மோதிரம். அந்த பார்வோனுடைய ஆட்சியில அந்த முத்திரை தான் சகல வல்லமையுள்ள ஒரு மோதிரம். அந்த மோதிரம் இப்ப இஸ்ரவேல்ல இருந்து கைதியாக கொண்டு போகப்பட்டு போத்திபார் மனைவி கிட்ட பாவம் செய்யாமல் சிறைச்சாலையில உண்மையாய் கர்த்தருக்காய் வாழ்ந்த மனுஷனுடைய கையில கர்த்தர் கொண்டு போய் கொடுத்தார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு, யோசேப்பு போய் எனக்கு மோதிரம் போடுன்னு கேட்கலங்க, கர்த்தரே அந்த மோதிரத்தை யோசேப்பு கையில போட வச்சார். அடுத்து பாருங்களே, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, ஹை குவாலிட்டியான ராஜரீக உடை. அவங்க அப்பா ஏற்கனவே பலவர்ண அங்கி போட்டார். அந்த பலவர்ண அங்கியை போட்டுட்டு யோசேப்பு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படின்னா ராஜாக்குருக்கு உரிய மேன்மையான ஒரு அங்கிதான் அந்த பலவர்ண அங்கி. அதை உடுத்திக்கிட்டாங்கன்னா அது ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள், உயர்ந்தவர்கள், கனத்துக்குரியவர்கள், வாரிசுகளுக்கு தான் அந்த அங்கி கொடுக்கப்படும். இப்ப அந்த அங்கியை தான் எல்லாம் புடுங்கிக்கிட்டாங்களே, இப்ப வெறும் மேலாவே இருக்கிறான். இத பார்த்த தேவன் இப்ப எகிப்து தேசத்துல என்ன அங்கி கொடுத்தார் தெரியுமா? மெல்லிய ஒரு வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து, அடுத்து வாசிங்க, அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்துல தரித்து, கழுத்து முழுசு வெறும் தங்கம், என்னென்ன தங்கம் போடணும் அத்தனை தங்கமும் அவனுடைய கழுத்துல போடப்பட்டுச்சு. பொன் சரப்பணிகளை அவன் கழுத்துல தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரே நாள்ல டாப்ல கர்த்தர் கொண்டு போயிட்டாருங்க. பாடுபட்டவன், வேதனைப்பட்டவன், சிறையில் இருந்தவன், குற்றச்சாட்டப்பட்டவன், ஆனா அப்படியே அவனுடைய வாழ்க்கை முடியலங்க. ஒரு நாள் கர்த்தர் அவனை மகிமையில உயர்த்தினார். இன்னும் 2 மனிதனை சொல்ல நேரம் இல்லை, ஆனால் நான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன். தாவீது, அங்க இருக்கக்கூடிய ஆசாரியன்னு சொல்றான், தாவீதை போல ராஜாவுக்கு உண்மையானவன் வேற யார் இருக்கிறா? நீ என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரே ஒருத்தன் தாவீது தான். 1 சாமுவேல் 22:14 எடுத்து வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். அகிமேலைக்கு உம்முடைய கட்டளைகளின் படி செய்து வருகிறவன் கனம் உள்ளவனுமாகிய அவனை தாவீதை போல உண்மையுள்ளவன் யார்? உம்முடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்வான். 200 பேரை கொண்டு 100 பேர்னா 200 பேரை கொண்டு வருவான். கோலியாத்தை வெட்டிட்டு வானா வெட்டிட்டு வருவான். எங்க சண்டைக்கு போச்சோனாலும் போவான். அவன் உண்மையுள்ளவன். அவனை போல உண்மையுள்ளவன் யாரு? அந்த உண்மையுள்ளவனை தாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு 40 ஆண்டுகள் கர்த்தர் எஜமானனாக, அதிகாரியாக வைத்திருந்தார். அவனுடைய ராஜ்யம் அசைக்கப்படாத ஒரு ராஜ்யம். 40 ஆண்டுகள் அவன் எருசலேமை ஆண்டு பண்ணான். யூதேயாவில 7.5 வருஷமும், எருசலேமில் 33 வருஷமும், மொத்தம் 40.5 ஆண்டுகள் அவன் இஸ்ரவேலில ராஜாவா இருந்தான். அவன் இஸ்ரவேலுக்கு விளக்காய் இருந்தான். அவன் இஸ்ரவேலில் இருக்கிற 10,000 பேருக்கு இவன் சமமானவனா இருந்தான். 10,000 பேரை பக்கத்துல வச்சுட்டு இவனை ஒருத்தனை வச்சு அவங்க சொல்றாங்க, நீர் எங்களில் 10,000 பேருக்கு சமமானவர், நீர் எங்களில 10,000 பேருக்கு சமமானவர். இன்னும் சொல்றாங்க, உம்முடைய எலும்பு உம்முடைய மாம்சமானவர்கள் நாங்கள் எல்லாரும் என்று சொல்லி எல்லாம் வந்து தாவீதோடு இணைஞ்சு கொண்டாங்களாம். இன்னொரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்கிற விரும்புகிற, எடுக்க வேண்டாம். தானியேல் 6:3. ராஜா முத்திரை மோதிரம் வச்சிருந்தாலும் தானியேல் உண்மையாய் ஜெபம் பண்ணான். எந்த பிரச்சனை வந்தாலும் 3 வேளையும் ஜெபத்துல அவன் உண்மையா இருந்தான். அதனாலதாங்க அவன் சொல்றான், சிங்கக்கபில போய் விழுகிறப்ப, உமக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருந்தேன், உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யவில்லை. தேவனுக்கு முன்பாய் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன், ராஜாவாகிய உமக்கு நான் நீதிகேடு செய்யல. அதனால கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டுட்டு
என்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்தார். அப்ப யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார், தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு உங்களுக்கும் நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாருங்களே, இந்த மாசத்துல கர்த்தர் உங்களை அநேகத்துல அதிகாரியாய் வைப்பார். எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். நல்ல பிதா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாசம் இவர்களை அதிகாரியாய் மாற்றுங்கப்பா. இவர்களை அநேகத்துல இவர்களை அதிகாரியாய் கொண்டு போங்கப்பா. இவருடைய வாழ்க்கையில உண்மை அப்பா வாழ்க்கையில காணப்படட்டும் ஐயா. ஜெபத்துல உண்மையா இருக்கட்டும், வேத வாசிப்புல உண்மையா இருக்கட்டும், பரிசுத்தத்துல உண்மையா இருக்கட்டும், கர்த்தருக்கு கொடுப்பதுல உண்மையா இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியத்தை விசாரிப்பதுல உண்மையா இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கட்டும், மனைவி புருஷனுக்கு உண்மையா இருக்கட்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உண்மையா இருக்கட்டும், பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மையா இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல எஜமானனுக்கு இவர்கள் உண்மையா இருக்கட்டும் ராஜா. சபையில விசுவாசிகளா இருக்கிறவர்கள் ஊழியக்காரர்களுக்கு உண்மையா இருக்கட்டும் ஐயா. ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு உண்மையா இருக்கட்டும் ஐயா. மொத்தமாய் நாங்கள் எல்லாரும் பரலோக எஜமானனுக்கு உண்மையா இருக்க கிருபை பாராட்டு ராஜா. உண்மையுள்ள மனுஷனாய் நாங்கள் இந்த உலகத்துல வாழ கிருபை பாராட்ட எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.